மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். தாவேக்கா வந்துட்டு கூட்டணிக்காக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. யாராவது எங்க கூட்டணிக்கு வந்துருங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதுவரை யாராவது அவரை சீண்டி பார்த்திருக்கிறார்கள்? ஒரே ஒரு நபர் கூட, சாதாரண லெட்டர் பேட் கட்சி கூட நாங்க வந்துட்டு தாவேக்காவோட கூட்டணி வர்றோம் அப்படின்னு இது வரைக்கும் வரல. விஜய் அவர்கள் பேசும்போது வீடுதோறும் விஜய் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. எங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல இல்ல. கதை சொல்றது தானே. பூச்சாண்டி வரான், புலி வருது. நீங்க கதை சொல்லிக்கலாம். நீங்க 4 முனைன்னு சொல்றாங்களே, வச்சுக்கோங்க அப்படின்னாக்க 3 முனையா இருக்கு போட்டி, 4 முனைன்னு சொல்றாங்க, வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க போற போக்கல. இல்ல வச்சுக்கோங்கன்னு, நீங்க 4வது முனையா வந்து சேர்ந்துருக்கிறது நீங்க தான். விசிலுக்கு சீழ்கை அப்படின்னு சொல்றாங்க. சீழ்கைனாக்கா விசிலுக்கு உண்டான தமிழ். அதை சொல்லி உங்க ஓட்டு கேட்பாங்களா? தமிழே வரலையே அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அர்த்தத்தை சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க அந்த விசில இன்னொரு வார்த்தையை சொல்லி பேசி கொச்சைப்படுத்துறது உண்டான வார்த்தை என்னங்கிறது நீங்க சொல்லிடுங்க. விசில்னே சொல்றதுல என்ன பிரச்சனை? தமிழக வெற்றி கழகம் ஏன் வச்சிருக்கீங்க? அப்போ சக்தி திமுகன்னு திமுகவுக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்னெடுத்து தான் அரசியல் பேசுறாங்க. வலுவா போய் சேருது விஜய் அவர்கள் பேசுறது அப்படின்றதுனால ஒரு அதிர்வு இருக்கா? ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு தொடர் நடுங்குது. மைக்கு நீட்டினாக்கா துப்பாக்கியை நீட்டினது போல கண்ணாடியை மூடிட்டு ஓடி போயிடுறீங்க. தொடர்ந்து களத்துல நான் நிப்பேன் அப்படின்றத பதிவு. எந்த களத்துல நின்று இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எந்த களத்திலும் இல்லாதவர்கள் தான் களத்தை பத்தி பேசுறாங்கன்னாக்க, களத்தில் இல்லாதவர்கள் நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னா உங்களை நீ கண்ணாடிங்க, அது உங்களை பார்த்து நீங்க தான் காரி துப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். திமுக கூட்டணி அதுலயும் சலசலப்பு இருந்தாலுமே கூட எங்களுடைய கூட்டணி தான் உறுதியானது, இல்ல அதுக்கு மாற்றா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி. ஒரு முறை ஆட்சிக்கு வந்த திமுக இது வரைக்கும் வந்துட்டு மறுமுறை ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி இருக்கும். இந்த ஆட்சியும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. 1000 இல்ல நாங்க 2000 தரோம், பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் நாங்க இலவச பேருந்து அப்படின்னு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் தான் அது. அதை காரி துப்ப வேண்டாமா? மக்கள் அதை கேள்வி கேட்க வேண்டாமா? நாங்கள் அந்த கேள்வியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். உனக்கு 1000 ரூபாய் வேணுமா? அடுத்த தலைமுறைக்குண்டான வாழ்வு வேணுமா? திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ராஜராஜன் குறித்தும் ராஜேந்திர சோழன் குறித்தெல்லாம் இவங்கனாலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இல்ல, புறக்கணிக்கப்படுது, சமஸ்கிருதம் உள்ள வருது. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வெளியேற்றப்பட்டது அப்படி என்றால் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வந்துட்டு கருவறையிலிருந்து வெளியேற்றப்படுது. இல்ல ராஜராஜனே தமிழ் இல்லைன்னு. சரி, நீங்க வந்துட்டு தட்சணாமூர்த்திங்கிறது என்ன பேர்? தட்சணாமூர்த்தி. ராமசாமிங்கிறது என்ன பேர்? கருணாநிதி. அந்த கருணாநிதி என்ன பேர்? ஸ்டாலின் என்ன பேர்? உதயநிதி என்ன பேர்? திராவிடம் என்ன பேர் சொல்லுங்க. அவர் ஒரு சில சீட்டுகளுக்காகவும், இன்னும் சொல்ல போனா ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்மோடு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நடப்பு அரசியல் அப்படின்னு பேசும்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இன்னும் இந்த களம் வேகம் எடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விமர்சனம் திரும்ப திரும்ப நாம் தமிழர் மேல வைக்கப்படுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே ஒரு பெரிய பின்னடைவை வந்து சந்திக்க போறது நாம் தமிழர் தான். இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவாலா சீமானவர்களுக்கு மாறி இருக்குன்ற கூற்று இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. இதே தான் கமலஹாசன் வந்த பிறகும் சொன்னாங்க. கமலஹாசன் வந்த போதும், கமலஹாசன் வந்தோடனே இனிமேல் வந்துட்டு சீமான் காலி ஆகிட்டாரு, 1% 3% வந்தார், இனிமேல் அவரால் வந்துட்டு வளர முடியாது அப்படின்னாங்க. கமலஹாசனை பின்னுக்கு தள்ளி நாங்கள் வந்துட்டு 6%, 7% மாறி இப்போ 8%. இப்போ கமலஹாசன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட சதவீதம் எங்கே போயிருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். அது களத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் வந்துட்டு நல்லா உணர்வாங்க. ஒவ்வொரு போராட்டங்களிலும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக பணி செய்யக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்து கொண்டே இருக்கிறது. தாவேக்கா என்ன செஞ்சுருக்குங்கிற கேள்வி கேட்பாங்கல்ல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விசில் அடிச்சாங்குஞ்சுகள் போகலாம், விசிலை எங்கள் சின்னமாக வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வேணா பின்னாடி போகலாம். ஆனால் ஓட்டு போடக்கூடிய மக்கள் சிந்திப்பாங்கல்ல, இவங்க களத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி எல்லா இடத்துலையும் வந்து போராட்டங்களில் ஈடுபடுது, மக்களுக்கு உண்டான உரிமை குரல்களை எழுப்புது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்துட்டு சமரசம் இல்லாமல் தன் கருத்தை வந்துட்டு வெளி காட்டுகிறது. இது எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சி செய்யுது. தாவேக்கா என்ன செஞ்சுருக்குன்னு சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போது தெரியும் நீங்கள் வந்துட்டு எங்கே இருக்கிறீங்கிறது. தேர்தல் முடிவு காமிச்சிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிம்பங்களை கட்டி கொள்ளலாம். நாங்கள் காற்றிலேயே கோட்டை கட்டி கொண்டு நாங்கள் தான் வந்துட்டு அடுத்த சிஎம் நீங்கள் கனவு காண்டு கொள்ளலாம். தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு காட்டும். அப்போ அந்த சதவீத வாக்குகள் அப்படின்றது அதை காட்டிலும் இந்த முறை நாம் தமிழர் கூடுதலான இடங்களை தான். நாம் தமிழ் கட்சி இந்த முறை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்யும். நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னாக்க இதுவரை வந்துட்டு நாம் தமிழ் கட்சி தன்னுடைய வளர்ச்சியை காட்டிக்கொண்டே வந்தது. இந்த முறை வெற்றியை பதிவு செய்யும். அந்த வெற்றியும் வீரியமான வெற்றியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சட்டமன்றத்துக்குள் நாம் தமிழ் கட்சியினுடைய வரவு அப்படிங்கிறது ஒரு அரசியலில் புத்துணர்வை இங்கே ஏற்படுத்துங்கிறத உறுதியாக நம்புகிறோம். இப்போ இன்னொரு பேச்சும் வருது. ஒரு பக்கம் வந்து விஜய் குறித்த விமர்சனம் அப்படின்றது அவருடைய அரசியலை கேள்விக்குள்ளாக்குறது அப்படின்ற விஷயங்களை முன்னெடுத்தாலும் கூட
சமீபத்திய செய்திகள் அப்படின்னு பேசும்போது கூட்டணி கணக்குகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட சீமான் அவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவரை கூப்பிடறதுக்கு இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாமா? இப்படியான ஒரு திட்டத்தோட செயல்படுறாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாம் பார்க்க முடியுது. அத வந்து ஊர்ஜிதப்படுத்துற விதத்துல ஆமா எல்லா கட்சியோடும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோன்றத ஒரு விதத்துல உறுதிப்படுத்துறாங்க. மருத்துவர் ராமதாஸ் இல்ல தரப்புல. அவங்க சொல்றாங்க, அதாவது தாவேக்கா வந்துட்டு கூட்டணிக்காக எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அவர் கட்சி தொடங்கிய முதல் நாள் தொடங்கி நாங்கள் வந்துட்டு யாராவது எங்க கூட்டணிக்கு வந்துருங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க வந்துட்டு சொல்லி கொண்டே இருக்கிறாரு. இதுவரை யாராவது அவரை சீண்டி பார்த்திருக்கிறார்கள்? ஒரே ஒரு நபர் கூட, ஏன் 1% வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட, அட போங்கப்பா சாதாரண லெட்டர் பேட் கட்சி கூட நாங்கள் வந்துட்டு தாவேக்காவோட கூட்டணி வர்றோம் அப்படின்னு இது வரைக்கும் வரல. ஏன்னா அவர் களத்தில் என்னவா இருக்கிறாருங்கிறது கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியும். அது தேர்தலில் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறது ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால யாருமே அவர் சீண்டி பார்க்கல. இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே, மாநாடு அவர் வந்துட்டு அறிவிப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழ் கட்சி சொல்லிவிட்டது நாங்கள் தனித்து களமாட போகிறோம், நாங்கள் வந்துட்டு இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அதிலிருந்து இன்று வரை நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. யாரும் வந்துட்டு எங்களோட யாராவது கூட்டணிக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல, யாராவது கூட்டணி கூப்பிட்டா போய் சேர்ந்துக்கலாமான்னு நாங்கள் பார்க்கல. நாம் தமிழ் கட்சி இந்த முறையும் களத்தில் தனித்தே இயங்கும். 234 தொகுதிக்குண்டான வேட்பாளர்களும் தயாராயிட்டாங்க. வருகின்ற 21ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடை போட்டு, அந்த மாநாட்டில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு 234 வேட்பாளர்களும் ஒரே மடையில் அண்ணன் அறிவிச்சு களத்தில் நாங்கள் பாய்வோம், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் சமரசம் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சியுமே தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அவங்களுடைய இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்வில் விஜய் அவர்கள் பேசும்போது வீடுதோறும் விஜய் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு விஜய் அவர்களுக்கு வாக்கு இருக்குன்றத அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, உங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல இல்ல, எங்க கட்சிக்காரங்க யார் வீட்லயும் இல்ல, எங்க அம்மா அப்பா வீட்டுல இல்ல, மாமனார் மாமியார் வீட்டுல இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுல இல்ல, யார் வீட்டுல இருக்கு? நீங்க கதை சொல்லலாம், கதை வந்துட்டு கதை சொல்றது தானே. பூச்சாண்டி வரான், புலி வருது, நீங்க கதை சொல்லிக்கலாம். யார் உண்மையிலே இருக்கிறா அப்படிங்கறதானே கேள்வி. களத்தில் எல்லார் இளைஞர்கள் மத்தியிலும் ஆழமாக பதிந்த சிந்தனையாக நாம் தமிழர் இருக்கிறது. நீங்க எங்க இருக்கிறீங்க? ஓட்டை வாங்கி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வந்துட்டு நிரூபிச்சு காமிச்சிருக்கிறது. நீங்க 4 முனைன்னு சொல்றாங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாக்க, 3 முனையா இருக்கு போட்டி, 4 முனைன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க போற போகல. இல்ல வச்சுக்கோங்கன்னு, நீங்க 4வது முனையா வந்து சேர்ந்திருக்கிறது நீங்க தான். 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இங்க களத்துல நிரூபிச்சிருக்கிறது. 4வது முனையா நீங்க வந்து தேஞ்சு போன முனையா வந்து சேர்ந்திருக்கிறது நீங்க தான். வாங்க 4வது முனை என்னவா பாகுதுங்கிறது தேர்தலில் காட்டுவோம். நம்ம சொல்றோம் நீங்க வந்துட்டு என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது கூட்டணி சேர்ந்துட முடியாதான்னு நீங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். விசிலுக்கு தமிழ் கூட அவங்க சொல்லி கேட்கறது இல்லை. நான் தூய தமிழே சொல்லுவோம். சீழ்கை அப்படின்னு சொல்றாங்க. சீழ்கைனாக்கா விசிலுக்கு உண்டான தமிழ். அதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்பாங்களான்னா தமிழே வரலையே அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அர்த்தத்தை சொன்னா கூட பரவாயில்ல. அந்த இல்ல இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, நான் அந்த வார்த்தை கூட வேண்டான்னு சொல்றேன். சீழ்கை தமிழ் வார்த்தை தானே, சொல்லி நீங்க வாக்கை கேட்பீங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல. தமிழ் நீங்க சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தையில புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு இடத்துல வந்து உங்க கட்சியிலேயே வந்து பேசும்போது கூட வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம், தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம், தமிழ் தேசியத்தை எல்லாம் பேசுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு, நீங்க அந்த விசில இன்னொரு வார்த்தையை சொல்லி பேசி கொச்சைப்படுத்துறதுக்கான வார்த்தை என்னங்கிறது நீங்க சொல்லிடுங்க, அதன் அடிப்படையில போவோம். விசிலுக்கு தமிழ்ல நீங்க இதுதான் கொண்டு போக போறோங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றோம் எங்களுடைய சின்னம் விவசாய சின்னம் சொல்றோம். விவசாயி நீங்க வந்துட்டு அவங்க கொடுக்கும்போது ஃபார்மர் தான் கொடுக்குறாங்க. ஃபார்மர்னு கொடுக்கறத நம்ம வந்துட்டு தமிழாக்கம் பண்ணி நாம தான் வைக்கிறோம் விவசாய சின்னம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா நம்ம ஏறு உழவன் அப்படின்னு வைக்கிறோம். அந்த ஏறு உழவன்ங்கிறது வந்துட்டு இன்னும் எளிமையா படுத்தப்படணுங்கிறதுக்காக மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல நீங்க சொல்லுங்க என்னவா தமிழ்ல கேட்க போறீங்கன்னு. தமிழே வரல அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி தமிழே வரலையே ஏன் விசில்னே வைக்கிறீங்க? சீழ்கை சொல்லுங்க. சரி சீழ்கை சொல்றதுல என்ன பிரச்சனை? ஏன் ஆங்கிலத்துல சொல்லணும்? ஆங்கிலத்துல தான் நீங்க சொல்ல போறீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஏன் வச்சிருக்கீங்க? அப்போ நீங்க தமிழக வெற்றி கழகம் தானே, தமிழ் தானே, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னீங்களே, ஏன் தமிழ் வரமாட்டேங்குது வாயில? நான் கேட்கிறேன், ஏன்னாக்க இவர்கள் ஏங்கி நிற்பது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இலங்கையில் தமிழர்களை கொன்று ஒழித்து தன் கை முழுக்க இரத்தக்கரை வடிந்து அந்த இரத்தக்கரை இப்பொழுது சீழ்பிடித்து சீழ்கையாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸையும் ஏற்றுக்கொண்டு சீழ்கை சின்னத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நாங்கள் கூட்டணி அமைப்போன்னு நீங்க நிக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய இதா இருக்குது. யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு. தலைவன் இல்லாமல் ஏங்குகிறார்களே, தாய் இல்லாத பிள்ளை போல ஏங்குகிறார்களே ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொன்னீங்க. எந்த தலைவன்? அந்த தலைவனை கொன்று ஒழித்தது யாரு? அவனோட கூட்டணி எங்கேயாவது கிடைச்சிருமான்னு நீங்க வந்துட்டு அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயாவது வந்துட மாட்டார்களா, யாராவது நமக்கு வந்துட்டு சேர்ந்து கொள்ள மாட்டார்களா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு நாம அணி அமைப்போங்கிறீங்க.
உங்களுடைய நிலைமை அதுல இருந்து புரியுது இல்ல, யாரா இருக்கிறீங்க, யாராவது வந்து சேர்ந்து உங்களை கை தூக்கி விட மாட்டார்களா, இல்ல இல்ல அணி நம்பி கொண்டு இருக்கீங்க? வந்தாதான் வெற்றி பெறுவோம்னு சொல்ல அவங்க வந்தா கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா ஏன் ஏற்கனவே ஏங்குறீங்க? நீங்க தான் தனியா வென்றுடுவீங்கல்ல, தனியா வென்றுடுவீங்கல்ல, யாருமே உங்களுக்கு தேவையில்லை இல்ல. எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாருல்ல, விஜய் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் ஏங்குறீங்க? யாராவது வாங்க, நாங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோங்க, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறோம், யாராவது வாங்க வாங்கன்னு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? இல்ல தனிச்சு நாங்க 234 தொகுதியில நிப்போம், யார் துணையும் தேவையில்லை, நாங்க வென்றுடுவோம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அப்ப அந்த பயம் உங்களுக்கு தெரியுது இல்ல, வெல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு உறுதியா தெரியுது இல்ல, அதனால நீங்க 25% இருக்கு, 30% இருக்கு, 40% இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. நாங்க 1000 ஆரம்பிச்சேன், 2000 3000 பிம்பிலிக்கு பிலாப்பின்னு போய் நிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது 10% அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 20ன்னாங்க, 30ன்னாங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஏட்டில் இருக்கிறது, ஏட்டு சுரக்காயாக இருக்கிறது. யாருங்க வந்துட்டு உங்களுக்கு எடுத்த டைம் நீங்க பார்க்கல? அப்படி திருப்பி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அப்படி ஒரு சர்வேயே எடுக்கலைங்க, தாவக்காவே எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துச்சு, அதை நாங்க வெளியிட்டுறோம் அப்படிங்கிறாங்க. உலகத்துல இப்படி ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியுமா? உலகத்துல இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? மக்கள் மொத்தமும் காரி துப்புறாங்க, இப்படி ஒரு பேட்டி நீ எடுத்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல அவங்க எதுலையும் பேசல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பேசும்போது அதிகபட்சமாக தீய சக்தி திமுகன்னு திமுகவுக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்னெடுத்து தான் அரசியல் பேசுறாங்க. நாம் தமிழர் இல்லை யாரா இருந்தாலுமே இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அது பேசிதான் ஆகணும்னு புரிஞ்சுக்க முடியுது. வலுவா போய் சேருது விஜய் அவர்கள் பேசுறது அப்படின்றதுனால ஒரு அதிர்வு இருக்கா? பேசினா தானேங்க விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக என்ன அரசியலை பேசியிருக்கிறாருன்னு சொல்லுங்க. இப்போ கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஒவ்வொரு அமைச்சர்கள் பெருமார்களும் அவர்கள் வந்துட்டு ஊழலை அள்ளி தெளிக்கிறார்கள், கொண்டு போய் கொட்டுறாங்க, அதை பற்றி பேசுகிறாரா? ஏதாவது ஒரு அரசியல் திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தீய அரசியல். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் திமுக செய்தது ஒரு மிகப்பெரிய தவறான மூவ். அங்கே ஆடு வெட்டுவதை தடுக்கிறது வந்துட்டு திமுக எடுத்து வச்சதுனால தான் அதிலிருந்து வந்துட்டு பாஜக பிடித்து கொண்டு இவர் போட்டு கொடுத்த ரோடில் அவர் வர்றாரு. இதை பேசியிருந்தால் திமுகவுக்கு எதிரான அரசியலை அவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லலாம். எங்க திமுகவுக்கு எதிராக இவர் அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்துட்டு வென்றுடுவோம்னு சொல்றதோ, இல்லை ஸ்டாலினே எழுப்பி விட்டு கேட்டால் கூட வந்துட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடுவார்னு சொல்றதோ வந்துட்டு திமுகவுக்கு எதிர்ப்பு கிடையாது. கொள்கை ரீதியாக அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ரீதியாக அல்லது அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் ரீதியாக எந்த திட்டத்தை நீங்க இது வரைக்கும் எதிர்த்துருங்க? திமுக எடுத்து வச்சு இந்த திட்டம் தப்புங்க, இல்லந்தேடி கல்வின்னு கொண்டு வந்தாங்க, நாங்க எதிர்த்தோம். இல்லந்தேடி கல்விங்கிறது பாஜகவினுடைய மறு உருவம், அவர்கள் புதிய கல்வி திட்டத்தினுடைய ஒரு பங்கு தான் இந்த இல்லந்தேடி கல்வி, அதை நீங்கள் செயல்படுத்த கூடாதுன்னு நாங்க எதிர்த்தோம். நீங்க எதிர்த்தீங்களா? இல்ல ஏதாவது ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்க எதிர்த்துட்டோம், இல்ல திமுக கொண்டு வந்த இந்த கொள்கை சரியான கொள்கை இல்ல, திராவிடம் என்ற கொள்கை தீது அப்படின்னு நாங்க சொல்றோம், அந்த கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க எதிர்க்கிறீங்களா? கொள்கை ரீதியா, அரசியல் ரீதியா, பாஜகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்க எதிர்த்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அரசியலே அவங்க பேசலைங்கிறதானங்க சொல்றோம், நீங்க பேசவே இல்லைங்கிறதானங்க சொல்றோம். ஊடகத்தை சந்திச்சு பேசுங்கன்னு சொல்றோம். ஒரு பிரஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு தொட நடுங்குது, மைக்கு நீட்டினாக்கா துப்பாக்கியை நீட்டினது போல கண்ணாடியை மூடிட்டு ஓடி போயிடுறீங்க. ஒரு அறையில தனிப்பட்ட முறையில் சந்திச்சு நீங்க வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கலாம். ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் கோபிநாத்துக்கெல்லாம் கொடுக்குறாரு, அது கொடுக்கக்கூடியது வந்துட்டு பிரஸ் மீட். அது யாராவது அரசியல் ரீதியாக அவங்களை கேள்வி கேட்ட போறாங்களா, மடக்கி பிடிச்சிட போறாங்களா, ஏதாவது இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும், இப்படிதான் கேட்க போறாங்க. அந்த மாதிரியாவது கொடுத்துட்டு போகலாம், அதுக்காவது இருக்கான்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் இது உலகத்தில் இது கேட்டு பாருங்க. NDTV சொல்லுது, நாங்க பிரஸ் மீட் எடுத்துட்டோங்க. சரிங்க, விஜய் வந்தாரா? இல்லை நாங்க தான் போனோம். சரி போனீங்களா? விஜய் பார்த்தீங்களா? பார்த்தேன்னே. விஜய் பேட்டி கொடுத்தாரா? பேட்டி கொடுத்தாருண்ணே. அந்த பேட்டியை நீங்க எடுத்தீங்களா? எடுத்தோன்னே. பேட்டி கொடுத்தவர் உங்கள்கிட்ட வந்து என்னெல்லாம் பேட்டி கொடுத்தேன்னு சொன்னார்? சொன்னாருண்ணே. இப்போ இவர் சொன்னது இருக்கு, விஜய் கொடுத்த பேட்டி எங்கங்க? அதுதாங்க இது அப்படின்னு வாழைப்படம் காமெடி கணக்கா ஒரு பேட்டியையே பேட்டி எடுத்து அந்த பேட்டி கொடுத்தவனே பேட்டி எடுக்கிறது ஒன்று இருக்குல்ல, இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அச்சு ஊடகம் இருக்குங்க, ஆனந்த விகடனுக்கு அப்படி பேட்டி கொடுத்தேன் கேமரா இல்லாமன்னு சொன்னா கூட அது வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கு. அச்சு ஊடகமே இல்லாத ஒரு காட்சி ஊடகத்திட்ட அச்சு ஊடகத்துக்கு கொடுக்கறது அளவு கூட பேட்டியை கொடுக்காம இருக்கிறீங்கன்னாக்க என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு? ஆனா அதுல ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு. என்ன மெசேஜ்? யாரை ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஜெயலலிதாவை எடுத்துக்கிறேன், கருணாநிதி எடுத்துக்கிறேன், எம்ஜிஆர் எடுத்துக்கிறேன், எல்லாரையும் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன். யாரோட ஆட்சி வந்துட்டு பிடிக்கல? அதாவது வந்துட்டு அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கு வந்தவுடன் திமுக தீய சக்தியா மாறிடுச்சு. அப்புறம் யார் ரோல் மாடல்? கலைஞர் தான் எடுத்துக்கிறேன். அதிமுக ஊழல் சக்திங்க, யார் அந்த ஊழலை செஞ்சது? அந்த ஜெயலலிதாவை தான் நான் வந்துட்டு ரோல் மாடலா எடுத்துக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் பாருங்க. இதுதான் பேட்டி, இதுதான் நீனே மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எழுதிக்கோப்பா, நான் பேட்டி கொடுத்தேன்னா தவறா போயிடும், அதனால நீனே எழுதிக்கோன்னு சொல்லி அவங்களா ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. தொடர்ந்து களத்துல நான் நிப்பேன் அப்படின்றத பதிவு. எந்த களத்துல நின்று இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சி என்று ஆரம்பித்தால் 2 களங்கள் இருக்கு.
ஒன்று மக்கள் ஏற்படுத்தக்கூடிய போராட்ட களங்கள். அந்த மக்கள் களத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு களத்தில் நின்றுருக்கீங்களா? பரந்தூர் விமான நிலையம் வந்தபோது கூட உச்சாணி கொம்பில் ஏறி நின்று கொண்டு இருந்தீங்களே எடுத்த மக்களோட களத்தில் இறங்கி நின்னீங்களா? இல்லை தூய்மை பணியாளர்களை களத்துக்கு வந்து பார்த்தீங்களா? அடன் 41 பேர் உங்களுக்காக செத்து ஒழிஞ்சானே அவனை போய் களத்தில் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு களத்தில் நின்றுருக்கீங்களா? போராட்ட களத்தில் இல்லை. தேர்தல் களம் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் கொள்கை எதிரியாக சொல்லக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேர்தல் எது? அந்த தேர்தல் நடந்துச்சா இல்லையா? அதில் நீங்கள் களத்துக்கு வரல, சரி போட்டி போட எனக்கு முதலமைச்சர் சீட்டு தாங்க எனக்கு முக்கியம், எனக்கு வந்துட்டு பிரதமர் சீட்டு வேண்டாம், சரி பரவாயில்ல, பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீர்கள் சொன்னீங்களா? ஒரு வார்த்தை பாஜகவை வீழ்த்த வேண்டும் நினைத்திருந்தால் கொள்கை எதிரியான பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க சொன்னீங்களா? களத்துக்கு வந்தீங்களா? தேர்தல் களத்துக்கு. அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தல்களுக்கு ஈரோட்டு கடப்பாறை தூக்கிட்டு வரீங்களா? அந்த ஈரோட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அந்த இடைத்தேர்தலுக்கு களத்துக்கு வந்தீங்களா? களத்துக்கு வந்து ஒழிச்சு காட்டியிருக்கலாமே, திமுகவா நானா பார்த்துருவோம், தீய சக்தியா நானா பார்த்து களத்தில் நின்று செஞ்சிருவோம் அப்படின்னு களத்துக்கு வந்தீங்களா? எந்த களத்திலும் இல்லாதவர்கள் தான் களத்தை பற்றி பேசுகிறாங்கன்னாக்க, களத்தில் இல்லாதவர்கள் நாங்கள் விமர்சிக்க மாட்டோங்க அப்படின்னா உங்களை நீ கண்ணாடிங்க, அது உங்களை பார்த்து நீங்கள் தான் காரி துப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கள சூழல் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுக கூட்டணி அதுலேயும் சலசலப்பு இருந்தாலுமே கூட எங்களுடைய கூட்டணி தான் உறுதியானது, திராவிட மாடல் 2.2 ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு, இல்லை அதுக்கு மாற்றா நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அறுவடை செய்யறதுக்கு தான் இந்த கூட்டணி, நாங்கள் தான் எதிர்த்துருவமாக நிற்கிறோம். இன்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்கு. அதுதான் உடைந்து கொண்டே வருகிறதுங்க. திமுக இங்க வந்துட்டு நல்லாட்சியை கொடுத்துருச்சான்னா இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த ஆட்சி என்னவாக இருக்கிறதுங்கிறது மக்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முறை ஆட்சிக்கு வந்த திமுக இது வரைக்கும் வந்துட்டு மறுமுறை ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய ஆட்சி இருக்கும். இந்த ஆட்சியும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு போதைப் பொருட்கள் கலாச்சாரமாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு இரவு பகலாக வந்துட்டு குடியை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அல்லது சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், அல்லது வரியை ஏற்றுவதிலிருந்து இவர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு போய் சீரழிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எதெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதா இருக்கட்டும், இது அத்தனையும் மக்கள் மத்தியில் போய் மனசில் பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் மாத்திரக்கு தான் என்டிஏ கூட்டணி வரட்டும். அப்படி வர்றதா இருந்துச்சுன்னா அதிமுக என்ன செஞ்சிச்சுங்கிற கேள்வி வரணும்ல. இதற்கு முன்பாக உங்களை எதுக்கு தூக்கி எறிஞ்சாங்கிற கேள்வி வருது இல்ல. நீங்க மாத்தி இந்த பூதம் சரியில்லை பேய்கிட்ட போறேன், பேய் சரியில்லை பூதத்துக்கிட்ட போறேங்கிறதே வந்துட்டு மக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை அதுக்கு உண்டான மாற்று வரும். ஏன்னா மக்களுக்கு உண்டான நம்பிக்கை தான் தேவைப்படுதே தவிர இவர்கள் வென்று விடுவார்கள்ங்கிற நம்பிக்கை தான் கொடுக்கும். களத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சி அதை நிரூபித்துக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை மீண்டும் மீண்டும் அதிகரித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, குறிப்பாக 1 பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஆணும் பெண்ணும் சமமாக நிறுத்தி, எல்லா சாதியினரையும் சரிசமமாக நிறுத்தி, எல்லா இடங்களிலும் வாக்குகளை சரிசமமாக பெற்று நாம் தமிழ் கட்சி வென்று வந்து கொண்டே இருக்கிறது. இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை பெறும் அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உறுதியா நாங்க இருக்கோம், இன்னுமே இதுவே வெற்றிக்கான கூட்டணி தான், இது போதுமானது, இன்னும் வரக்கூடிய கட்சிகள் கூடுதல் பலம் அப்படின்றாங்க. 2024 எந்த காரணத்துக்காக அவங்க வந்துட்டு பாஜகவிலிருந்து விலகினார்களோ, பாஜகவோட இனிமேல் நாங்கள் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த காரணம் இப்பொழுது மாறிவிட்டதா? அது ஏதாவது ஒரு இடத்துல மாறி இருக்குதா? பாஜக பாசிச ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்குது மத்திய அரசுல, நமக்கு எந்த விதத்திலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த நல்லதும் செய்ய போறதில்ல, தமிழகத்திற்கு உண்டான நல்லதை ஒரு ஒருபோதும் செய்ய போறதில்ல, தமிழகத்துக்கு உண்டான நிதியை ஒரு ஒருபோதும் ஒதுக்க போறதில்ல, இது எதுவும் மாறி இருக்கா? ஆனாலும் நாங்கள் வந்துட்டு கூட்டணி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு அதிமுக ஒரு முடிவை எடுத்திருக்குதுனாக்க மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் இது சந்தர்ப்பவாத கூட்டணி. பாஜகவுக்கு எதிரான மனநிலை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கிறதோ அதை விட வலுவாக இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும். அதை அவங்க தப்பு கணக்கு போட்டு தான் போயிருக்கிறாங்க. பாஜகவோடு போகாமல் இருந்திருந்தால் கூட அதிமுகவுக்கு வந்துட்டு ஒரு வலுவான போட்டியாக அவர்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எப்ப பாஜகவோட கூட்டணி வச்சு அடிமையாக போனார்களோ மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதையே ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு அவங்க பொதுக்குழுவுல பேசும்போது, கடந்த காலங்களை வச்சு பார்க்கும்போது பாஜக அதிமுக ஒன்னா இருந்தா 41% மேல வரும், அந்த கணக்கு இப்ப பழிக்க தான் போகுது. வெறும் எண்ணிக்கையை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். மன எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல, அந்த எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறதுங்கிறத அவங்க பார்க்கறது இல்லை. மக்கள் நேரடியாக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். பாஜகவின் எதிர் மனநிலைங்கிறது ஒருபோதும் குறையறது இல்லை, நாங்கள் குறைய விட போறதும் இல்லை. ஒவ்வொரு இதுலையும் அவங்க என்னெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள், பாஜக எப்படியான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது, மக்கள் விரோத அரசியலை, தமிழக விரோத அரசியலை எப்படி செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாங்கள் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அப்படி அதை காட்டும்போது மக்களுக்கு நேர் எதிராக அந்த பாஜகவின் மீது இருக்கக்கூடிய அதே வெறுப்பு அதிமுக மீதும் வந்து படிய தான் போகிறது. உங்களாலையும் இந்த முறை வெல்ல முடியாது. நீங்க இன்னொரு பக்கம் எதெல்லாம் வெற்றிக்கான சாத்தியம்னு பார்க்கும்போது, தேர்தல் வாக்குறுதியில ஒரு சாமானியனுக்கு என்ன பண்ண போகுது வரக்கூடிய ஆட்சி அப்படின்றது எதிர்பார்ப்பு.
அந்த விதத்துல 1000 இல்ல நாங்க 2000 தரோம், பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் நாங்க இலவச பேருந்து அப்படின்னு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் தான் அது. அது தேவையா அவசியமான்றது வேற ஒரு விவாதம். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது இது எல்லாமே கவரக்கூடியதா தானே இருக்கு. அப்ப இப்ப நீங்க மக்களுக்கு சொல்றீங்க அவங்க இல்ல சொன்னாங்க. தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த நிறைய வாக்குறுதிகளை நீங்க வச்சிருக்கீங்க. இத வச்சு இத வந்து பீட் பண்ணிட முடியும் அப்படின்றது. மக்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்குறீங்க, ஒரு நல்ல காய்கறி சமைச்சு கொடுக்குறீங்கன்னா அது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வெறுக்க தான் செய்யும். அதே நேரத்துல நான் முட்டாய் கொடுக்குறேன், நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னா அது உடனே வாங்கிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கும். ஆனா எது அதனுடைய உடல் நலத்துக்கு சரியானது, எது வந்துட்டு இந்த நாட்டை சரியாக முன்னேற்றி கொண்டு போகும், இந்த அது நாட்டுக்குண்டான தேவை குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. அதை தெரியப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. உன்னுடைய உடல் நலத்துக்கு அது அழுதால் கூட அதுக்கு சரியான உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அப்படித்தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இருக்கணும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவர்கள் வந்துட்டு மக்களே தவறு என்று சொன்னால் கூட, அது அழுதால் கூட நீங்கள் சரியான உணவை அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசியல்வாதியோட கடமை. நீங்க கடமை தவறி செயல்படலாம். நாம் தமிழ் கட்சியும் அதே போல செயல்படணும்னு எங்களை சொல்லக்கூடாது. நாம் தமிழ் கட்சி மிகச்சரியான பாதையில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக 4 லட்சம் கோடி கடன்ல இருந்தது. இப்ப 10 லட்சம் கோடி கடனுக்காக மாறி இருக்கு. எந்த காரணத்தினால மாறிச்சு? இவங்க என்ன சொன்னாங்க? உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நிதி ஆலோசனை வல்லுநர்களை கொண்டு நாங்கள் குழு அமைச்சு கடன் இல்லாத மாநிலமாக மாத்துவோம். ஆனா கடன் எங்க போய் நிக்குது? 10 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. இதை கேட்டாக்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவர்களுடைய பரப்புரையாளர்கள் என்ன சொல்றாங்க? மக்களுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. ஏன் வரி ஏத்துறீங்க? ஏன் சொத்து வரி ஏத்துறீங்க? ஏன் பால் விலையை ஏத்துறீங்க? ஏன் வந்துட்டு டிக்கெட் விலையை ஏத்துறீங்க? இதை ஏத்தாம இருக்கலாம்ல. அப்ப அது ஏத்த வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? கடன் சுமையில இருந்து வருது. அந்த கடன் சுமையை இப்ப அதிகரிச்சிருச்சு. நாளைக்கு ஒரு மத்திய இல்ல அங்க கொடுக்கக்கூடிய வங்கிகள் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுது, இந்த மழையை நாங்கள் குறைந்து எடுத்துக்கிறோம். தடுக்க முடியுமா உங்களால? இந்த வளம் எங்களுக்கு இங்க இப்ப நரிமணத்துல பெட்ரோல் இருக்கா, அதை நாங்க எடுத்துக்குவோம், நிலக்கரி இருக்கா நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்துட்டு சொல்லுதுன்னா உங்களால தடுக்க முடியுமா? அப்ப எங்க தேசத்தை நீங்க வந்துட்டு மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன் இதுதான் சாதனைன்னு சொன்னீங்கன்னாக்க அதை காரி துப்ப வேண்டாமா? மக்கள் அதை கேள்வி கேட்க வேண்டாமா? நாங்கள் அந்த கேள்வியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். உனக்கு 1000 ரூபாய் வேணுமா, அடுத்த தலைமுறைக்கு உண்டான வாழ்வு வேணுமாங்கிற கேள்வி எழுப்போம். அந்த கேள்வி எங்களுடைய குரல் இது வரைக்கும் எடுபடாம இருந்துச்சு. எடுபடும். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கூட போட்டோம். ஆனா தெளிவான அரசியல் எதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முறையே 26ல நாங்க ஜெயிப்போம், சட்டசபைக்குள்ள நுழைவோம் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா இங்க அடிப்படையில மக்களுக்கு புரிய வேண்டியது இவ்வளவு இருக்கு அப்படின்றது உடனடியாகவே அதை புரிய வச்சிட முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் தானான்ற கேள்விதான உங்களை அந்த ஃபிகருக்குள்ளேயே வைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. வைக்கிறது யார் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ இல்ல கருத்து கணிப்பு ஒண்ணு வருதுனாலே அதிகபட்சமாக இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காரு, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னடைவா இல்ல முன்னாடி வந்திருக்காரா அப்படின்றதுதான் அதிகபட்சமா அங்க பேசும் பொருளா இருக்கு. காரணம் நீங்களும் சொல்றீங்க இல்ல அது வந்து ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களே உங்களை பின்னடைவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. ஊடகம் நேர்மையாக செயல்படணுமா இல்லையா? 4ஆம் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகம் சரியாக நேர்மையாக செயல்படணுமா இல்லையா? இதுவரைக்கும் ஒரு ஊடகம் நாங்கள் சரியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கோம் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் கமலஹாசன் வந்தபோது நாம் தமிழ் கட்சி அதிக வாக்கை பெறுமா கமலஹாசன் பெறுமான்னு நீங்க வந்துட்டு ஒரு போட்டியை காமிச்சிங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சி அதிகமாக வாங்கிடுங்க, கமலஹாசனால அவளை வாங்க முடியாதுன்னு காமிச்சிட்டிங்கன்னா நான் கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறேன், நம்புறேன். இல்லை ஊடகம் எல்லாருக்கும் சரியான சமமான இதை தாங்க கொடுக்குது, நாங்கள் யாருக்கும் பாரபட்சம் காமிக்கிறது இல்லை. இந்த NDTV எடுத்துக்குவோம். NDTV கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. 1% கூட வாக்கு இல்லாத கமலஹாசனை அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்துட்டு வராத போட்டியிடாத தாவேக்காவை அவர்கள் எடுக்கிறார்கள். தாவேக்கா விஜய் வீட்டுக்கே போய் எடுக்கிறாங்க. அவர்களுடைய கட்சியின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள்லாம் உள்ள கூப்பிட்டு பேச விடுறாங்க. 8% வாக்கை பெற்று அதிலும் தெளிவாக ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நேர்மையான சக்தியாக இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநில கட்சியாக மாறி இந்த முறை முதல்வர் வேட்பாளரை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியை கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அப்ப இது ஊடகத்தினுடைய ஒரு கேவலமான செயலா இல்லையா? இதை நாங்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்ப இதுதானே வந்துட்டு ஊடக புறக்கணிப்புன்னு நாங்க சொல்றோம். எங்களை புறக்கணிக்குது, ஊடகங்கள் புறக்கணிக்குதுன்னு நாங்க சொல்றோம்னாக்க 4ஆம் தூணாக இருந்தால் நீங்க நேர்மையாக செயல்படுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, எங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் தானாக மாறுவார்கள். நல்லது எதுங்கிறது மக்களுக்கு புரியாமல்லாம் போகாது. எங்களுடைய குரலை நீங்கள் நிறுத்தி விட்டு உன்னால கத்தவே முடியல பாரு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அது? ஆனா ஒரு பக்கம் வந்து எங்களுடைய செயல் திட்டங்கள் இதுதான் இருக்கு, இப்படிதான் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வருது. இவர் என்ன ஆடு மாடு வளர்க்க சொல்றாரு, பிற்போக்குத்தனமான அரசியலை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நாடு எங்க போயிட்டு இருக்கு, இவர் வேற ஒரு விதத்துல அணுகிறார் அப்படின்றது.
அதையெல்லாம் எப்படி பீட் பண்ண நீங்க முடியும்? இல்ல யோசிச்சு இந்த பாருங்க. புரிதலை எப்படி உண்டு செய்யறது? இந்த நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை ஒரு அரசியல்வாதி கூட விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் விமர்சிக்க தொடங்கினால் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய திட்டம், இந்த திட்டம் தவறானதுங்க அப்படின்னு நீங்க வந்துட்டு விவசாயத்தை அரசு பணியா மாற்ற முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே மேடையில் விவாதிப்போம் வாங்கன்னு நாங்கள் கூப்பிடுறோம். நீங்கள் யாரை வேணா அனுப்புங்க, ஐயா ஸ்டாலின் அனுப்புங்க, எடப்பாடி அவர்கள் அனுப்புங்க, இல்லை யாரை வேணா அனுப்புங்க. யாரை அனுப்பினாலும் அண்ணன் சீமான் வரட்டும், இல்லை உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுங்க, நாங்கள் வர்றோம், யார் வேணா வரட்டும், ஒரே மேடையில் விவாதிக்க நாங்கள் தயார். நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதையும் பேசுவோம். அதனால் வருமானத்தை ஈட்ட முடியுமா இல்லையாங்கிறதையும் பேசுவோம். படித்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு தானே அது அப்படிங்கிறதையும் பேசுவோம். இல்ல படிக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சரியானதாங்கிறதையும் பேசுவோம். இல்ல நகரமயமாதலை தடுக்க முடியுமா, இதன் மூலமாக எல்லோரும் நகரங்கள் பிதுங்கி வழியுது, சென்னையில இப்ப டிராபிக் இவ்வளவு தூரம் குவியுது, இன்னும் மக்கள் குடியேறி கொண்டே இருக்கிறார்கள் சென்னையை நோக்கி அப்படின்னாக்க ஏங்கிறத பேசுவோம். இதை கிராமத்தை நோக்கி உங்களால் நகர்த்த முடியுமா, அதற்கு இது வந்துட்டு சாத்தியப்படுத்துமாங்கிறத பேசுவோம். நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் ஓவரால் நீங்க வந்துட்டு மொத்த தமிழ்நாட்டையும் வளர்க்கக்கூடிய திட்டங்களா எப்படி இருக்குங்கிறத ஒரே மேடையில் விவாதிக்க தயார். யார் தயார்னு சொல்லுங்க, யாராவது ஒரு கட்சி. இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது அவர்கள் வச்சிருக்கக்கூடிய கொள்கைகள் தவறுங்கிறத நீங்க பேச சொல்லுங்க, நாங்க விவாதிப்போம். இன்னொரு விமர்சனமும் உங்க மேல வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ பெரியாருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இதையெல்லாம் மையப்படுத்தி திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு, விஜய் அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்போ திரும்பவுமே பாஜகவோட முகம்தான் சீமான் அவர்கள் அப்படின்னு. பாஜக யாரை பெற்றெடுத்தது என்றால், அதாவது இது வரைக்கும் வந்துட்டு எம்எல்ஏ ஆக முடியாம இருந்தவரை கூட்டணிக்குள்ள அழைச்சு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதான் முதலா எம்எல்ஏ ஆனார். அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அண்ணன் திருமாவதான். அவர் தான் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை. இன்னும் சொல்ல போனா தாய்மண் இதழில் இதே பெரியாரை எங்களை விட அதிகமாக காட்டமாக விமர்சிச்சது நீங்க தான். நீங்க முடிஞ்சா அதை வெளியிடுங்கன்னு சொல்றோம். நீங்க அச்சடிச்சு வெளியிட்டதை இப்பொழுதுக்கு தைரியம் இருந்தால் வெளியிடுங்கள்னு சொல்றோம். திராவிடம் என்பது போலியானது, அப்படி ஒரு திராவிட தேசியம் என்று இல்லை. திராவிடம் என்பது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானது பேசியவர் யார்? இதே அண்ணன் திருமாவர்கள் தான். காங்கிரஸ் இனத்தை கொன்றொழித்த பாவிகள், அவரோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? இதே அண்ணன் திருமா தான். இப்ப என்ன சொல்றாரு? தமிழ் தேசிய பேரெழுச்சி மாநாடை நாங்கள் நடத்த போகிறோம்ங்கிறார். அது தமிழ் தேசியத்துக்கு அவர் வச்ச வரமுறை என்ன தெரியுமா இல்லையா? நாம் தமிழ் கட்சி வந்துட்டு போலி தமிழ் தேசியம் பேசுகிறது. ஏங்க அப்படி இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்க, தமிழ் தேசியம்னு பேசணும்னாக்க நீங்கள் தனிநாடு கோரிக்கையை வைக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் அரசியலமைப்பின்பால் நீங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் எப்படி தமிழ் தேசியம்னு பேசலாம் அப்படின்னு கேட்டவர் அண்ணன் சீமான் தான். இப்ப மேடை ஏறி தமிழ் தேசிய பேரெழுச்சி கூட்டம் நீங்க நடத்திட்டு அந்த கூட்டத்து மேடையில தனிநாடு கேட்டுட்டு தான் இறங்குறீங்க. சரியா? தனிநாடு கேட்காம இறங்கினா அது போலி தமிழ் தேசியம் உங்கள் கூற்றின் அடிப்படையில். சரிங்களா? ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நவம்பர் 27 நம்ம வந்துட்டு மாவீரர் நாள் அன்று ஒரு சூளுரை அளித்தார். நாங்கள் 26 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எப்படியான ஒரு சூழலை, அரசியல் சூழலை உருவாக்கும் என்றால், எங்களை விட வீரியமாக தமிழ் தேசியத்தையும் எங்களை விட வீரியமாக தலைவர் பிரபாகரன் என்றும் நீங்கள் எல்லாரும் பேசுவீர்கள், பேச வைப்பேன் அப்படின்னு சூளுரை அளித்தார். பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தேர்தலே வரல. 26க்கு பிறகுதான் நான் பேச வைப்பேன்னாரு. 26 நெருங்கு, தேர்தலே வரல, அதற்குள்ள இவர்கள் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய பாதைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்குது. இந்த சமயத்துல திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ராஜராஜன் குறித்தும் ராஜேந்திர சோழன் குறித்தெல்லாம் கருத்துக்களை முன் வச்சு, இவங்கனாலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இல்ல, புறக்கணிக்கப்படுது, சமஸ்கிருதம் உள்ள வருது. ராஜராஜன் அவர்கள் இருந்தபோது கல்வெட்டுக்கள் என்ன மொழியில இருக்கு? தமிழ்ல இருக்கா, சமஸ்கிருதத்துல இருக்கா? தமிழ்ல தான் இருக்கு. அப்ப அவர் கல்வெட்டு எல்லாத்தையும் தமிழ்ல தான் இருக்கார். ராஜராஜ பறையன் என்று சொல்லி அவர்கள் வந்துட்டு கோயில் அர்ச்சகராக பறையர்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப சாதி கடந்து, மொழி கடந்து அங்க வந்துட்டு தமிழ் தான் முன்னின்று இருக்கிறது. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வெளியேற்றப்பட்டது அப்படி என்றால், நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வந்துட்டு கருவறையிலிருந்து வெளியேற்றப்படுது. இல்ல, ராஜராஜனே தமிழ் இல்லைன்ட்டார். ராஜராஜன்ங்கிறது கொடுக்கப்பட்ட பட்டம். அவருடைய பேர் என்ன? அருண்மொழி சோழன்ங்கிறது அவருடைய பேர். சரி, நீங்க வந்துட்டு தட்சணாமூர்த்திங்கிறது என்ன பேர்? தட்சணாமூர்த்தி. ராமசாமிங்கிறது என்ன பேர்? அல்ல கலைஞர் நீங்க வச்சிருக்கிற கருணாநிதி, அந்த கருணாநிதி என்ன பேர்? ஸ்டாலின் என்ன பேர்? உதயநிதி என்ன பேர்? திராவிடம் என்ன பேர் சொல்லுங்க? திராவிடம் சமஸ்கிருதமா இல்லையா? திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் சமஸ்கிருதத்தின் அடிவருடிகளாக இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம். திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லை தூக்கி கொண்டு தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே அண்ணன் என்ன சொல்றாரு? அந்த திராவிடத்தை உடும்புப்படியாக நாங்கள் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் பிடிக்கிறீங்க? சமஸ்கிருதத்தை ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கி போட்டு வாங்க, தமிழை தூக்கி கொண்டாடுங்கள், தமிழ் தேசியத்தை பேசுங்கள். ஏன் திராவிடத்தை தூக்கிட்டு வர்றீங்க? ஏன் ராமசாமி? அந்த ராமசாமி என்ன பேரு? தமிழ் பேரா?
அது அது தூக்கி இல்ல, தூக்கி என்ன எறிய வேண்டாமா? காரணமா இருக்கும்னு தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பேசப்படுது அவருக்கு அப்படின்னு என்னங்க பாக்குறீங்களா? இன்னும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட மாட்டாங்களான்னு நினைக்கிறாரு. தமிழ் தேசியத்தை எதிர்த்து பேசிவிட்டால் சீமானை அடிப்பதற்கு அங்க ஆள் இல்ல. அண்ணன் சீமானை அடிப்பதற்காக நான் உருவாகிவிட்டால் என்னை வந்துட்டு தவிர்க்க முடியாது. அதனால இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு இல்ல, நினைக்கிறாரு. அப்படி அவ்வளவுதான். அப்படி பேசுற மாதிரி இருந்தா மருத்துவர் அவர்களை வந்து சேர்க்கணுமா வேண்டாமான்ற முடிவை திமுக எடுக்கணும். அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க வந்தா நாங்க இருக்க மாட்டோம். அதில் நாங்க உறுதியா தான் இருக்கோம்னு சொல்றதே வந்து அது தைரியமான வெளிப்பாடா தானே பாக்குறோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அவர் சேர்க்காதீங்கன்னு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். மறைமுகமா அந்த மறைமுகமா message. நீங்க அவர் சேர்க்காதீங்கன்னு கொடுக்குறாங்க. அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுத்த பேட்டியில அது வந்துட்டு அவர் சேர்க்கணுமா இல்லையாங்கிறது வந்துட்டு அவருடைய முடிவுகள். எங்களுக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில இல்ல, அவருடைய கொள்கை ரீதியா தான் எங்களுக்கு வந்துட்டு முரண் இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில நாங்க அவரை ரொம்ப மதிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அது அடுத்த கட்டமா இவர் சொல்லுவாரு. அவ்வளவுதானே. இப்ப சேர்த்துட்டாங்கன்னா என்ன வெளியில வந்துடுவாரா என்ன? வெளியில வந்துருவாரா என்ன? வரமாட்டார்ல. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்களே சேர்த்துட்டாங்க திமுகவுக்குள்ள, உடனே விட்டுட்டு வெளில வந்துருவாரா? வந்துருவேன்னு தானே சொல்றாங்க. வரமாட்டாரு. நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க. அவர் ஒரு சில சீட்டுகளுக்காகவும், இன்னும் சொல்ல போனா ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வந்துட்டு சரியான நாற்காலிகளை கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேரை போடுறாங்கிறது எங்களுக்கு வலிக்குது, அவருக்கு வலிக்கல. அவருடைய கட்சி கொடியை ஏத்த விட மாட்டாங்க, கிழிச்சு கீழே போடுறாங்க. போஸ்டர்ல கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அத்தனை பேர் படமும் இருக்கும்போது அவர் மூஞ்ச மட்டும் கிழிக்கிறாங்கும் போது எங்களுக்கு வலிக்குது. உங்களுக்கு வலிக்கல, நாங்க கூட தான் நிப்போம்னா நில்லுங்க. அது உங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தராது. தமிழ் தேசியத்தை நோக்கி வாங்க, உங்களுடைய உரிமைகளை நிச்சயமாக பெறலாங்கிறத நாங்க சொல்றோம். இப்ப நீங்க தனித்தே களம் காண்பதால உங்ககிட்ட கேட்கிறேன். ஒவ்வொரு கட்சியுமே குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க, இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்க தான், நாங்க எங்க இருக்கோமோ அங்கதான் வெற்றின்னு அவங்களும் சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்றாங்க, தேமுதிக சொல்றாங்க, எல்லா கட்சியும் அதை கிளைம் பண்றாங்க. அந்த அந்த கூற்று எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சி தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி? இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மக்கள் அவங்க வந்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க இல்லையா? ஒன்று இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், அல்லது விசிகாவாக இருக்கட்டும், அல்லது தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. எந்த அளவுக்கு வெற்றி அவங்களால பெற முடிஞ்சிச்சு, எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற முடிஞ்சு, அந்த இடத்துல இத்தனை கூட்டணி அமைச்சே அவருடைய வாக்கு சதவீதம் என்னவா இருந்துச்சுங்கிறத உங்களால் வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல முடியும். அதில் தேமுதிகவை தவிர அத்தனை கட்சிகளையும் மிஞ்சி நாம் தமிழ் கட்சி நின்றுச்சு அந்த இடத்துலயே. அந்த தேமுதிக வராமல் இருந்திருந்தால் அந்த மக்கள் நல கூட்டணியை விட அதிகப்படியான வாக்குகளை நாம் தமிழ் கட்சி அப்பொழுதே பெற்றிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நாங்கள் வந்துட்டு வெற்றியை தீர்மானிக்கிறோம் நீங்க நம்பிக்கொண்டு இருந்தீர்கள். ஆனால் ஏமாற்றம் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கு. நாங்க தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சின்ற ஒரு கட்சி கிடையாது. இருக்குங்க. எப்போ இருக்குன்னாக்க, நாம் தமிழர் கட்சி முதலாக போட்டியிட்ட 2016 ஆட்சி அமைக்கும் பொழுது, அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அமைக்கும் போது வாக்கு சதவீத வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா 1.1%. அந்த 1.1% வாக்கை வாங்கி இருந்தது நாம் தமிழ் கட்சி. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது இந்த ஆட்சிக்கு இடையேயான வேற்றுமையை விட, இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை விட அதிகமாக நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதத்தை பெற்றுக்கொண்டே வருகிறது. இத்தனைக்கும் எந்த கூட்டணியும் இல்லாமல். நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றோம்னாக்க, அதில் எங்களுக்கு உண்டான நேர்மை இருக்கிறது. நாம் தமிழ் கட்சி இவங்க எல்லாம் சொல்றாங்க பெண்களை நிறுத்துறது வந்துட்டு டம்மி வேட்பாளராக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கெல்லாம் பெண்களை நிறுத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்னும் ஆண்களை விட அதிகமாகவே வந்துட்டு வாக்கு சதவீதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இவர்கள் வந்துட்டு இன்னும் சொல்ல போனா இவர்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்க மீது. அவர் வந்துட்டு காசு வாங்கிட்டு வேட்பாளரை நிறுத்துறாரு, அவர் வந்துட்டு காசு வாங்கிட்டு அங்கே வேட்பாளரை பின்வாங்க வைக்கிறார். நான் அத்தனை பேருக்கு நேரடி சவாலா விடுறேன். 234 தொகுதி வேட்பாளர்ல எந்த வேட்பாளரை நீங்க டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களோ அந்த வேட்பாளரை நான் கூட்டு வரேன், ஒரே மேடையில ஏற்றுவோம். நீங்க ஐயா ஸ்டாலினை கூட்டுவாங்க அல்லது எடப்பாடி கூட்டுவாங்க, உங்க தலைமையின் உச்சத்தை கூட்டுவாங்க. நீங்க எங்களை டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களா, ஒரே மேடையில் விவாதிக்க வைப்போம். நீங்கள் விவாதத்தில் வென்று விட்டால் நான் அரசியலை விட்டு வெளில போறேன். நீங்க யாரை டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களோ அதை அந்த அளவை விட உங்களுடைய உச்சபட்ச வேட்பாளர் சிறப்பான வேட்பாளர் நீங்க நிரூபிங்க. அப்புறம் காசு வாங்கிட்டாருங்கிறீங்க. எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இந்த 5 லட்சம் 10 லட்சம் தேவைக்காக அண்ணன் காசு வாங்குறதா இருந்தா 500 கோடி 1000 கோடி கொட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். கூட்டணி வச்சுட்டு நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போயிடலாமே. ஏன் அந்த 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நாக்க போட்டு தொங்க போட்டு உங்களை போல திரியிற ஆட்கள் நினைச்சிங்களாங்களே? அந்த 5 லட்சம் 10 லட்சத்தை நான் ஒரு ஆளா கொடுத்துட முடியும் அண்ணனுக்கு. ஏன் அண்ணன் வந்துட்டு அதுக்காக நிற்க முடியும்? ஏன் நிற்கணும் அந்த 5 லட்சம் 10 லட்சத்துக்கு? இது அவதூறுகளே அவர்கள் அள்ளி தெளிப்பார்களே தவிர களத்தில் எங்களை சந்திப்பதற்குண்டான திராணி யாருக்கும் இல்லை. 26 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நாம் தமிழ் கட்சி வெற்றியை வந்துட்டு பதிவு செய்யக்கூடிய தேர்தலாக, பெரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய தேர்தலாக இருக்கும். அதனுடைய அடிப்படை எங்க போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 21 நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி 234 வேட்பாளர்கள் ஒரே இடத்துல அறிவிக்கும் போது அதை நீங்க பார்ப்பீங்க.
அது அது எவ்வளோ பெரிய வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எழுச்சி இருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்துட்டு மாநாட்டின் அடிப்படையிலே பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பாகவும் இதை கொடுக்குறேன், எங்களுடைய அழைப்பாகவும் கொடுக்குறேன். நேரில் வாங்க, மாநாட்டில் சந்திப்போம். நீங்களும் வாங்க, மாநாட்டில் சந்திப்போம். நிச்சயமா மாநாட்டை தொடர்ந்து இன்னும் அரசியல் களம் சூடு பிடித்து தான் போகும்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.